உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ். உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இரா மேதர் இணைகின்றார். வணக்கம் இராமேதரன். வணக்கம் திறனா அன்பர்களுக்கு முன்னேற வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இராமேதரன், இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் அவர்கள் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த விடயங்கள் தொடர்பாக பார்ப்போம். ஏற்கனவே நீங்கள் கடந்த புதன்கிழமை நிகழ்ச்சியின் பொழுது அவருடைய வருகை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்துக்கு வந்த பொழுது எவ்வாறு அவருடைய அந்த பயணம் அமைந்திருந்தது என்பதை மிகவும் தெளிவாக சிறப்பாக உங்களுடைய பார்வையில் எடுத்து வந்திருந்தீர்கள். அதனை எங்களுடைய உறவுகள் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். என்றால் நிறைய விடயங்களை நீங்கள் கூறியது மட்டுமில்லாமல் நிறைய ஆலோசனைகளையும் அங்கே வழங்கியிருப்பதாக எங்களுடைய உறவுகள் வந்து கூறினார்கள். அதை உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு இன்றைய என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய வருகைக்கு பின்னர் ஊடக சந்திப்பு நடைபெற்றது. நிறைவு ஊடக சந்திப்பு பொழுது அவர் நிறைய விடயங்கள் அங்கே கூறியிருக்கின்றார். நிச்சயமாக நீங்கள் அந்த விடயங்களை அவதானித்திருப்பீர்கள். என்ன கூறினார்கள் என்ற விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? நிச்சயமான ஐநா மனித உரிமை ஆணையாளர் இங்கேக்கான விஜயத்தை மேற்கொண்டு பிரதமரை முதலில் சந்தித்திருந்தார். அதற்கு பின்னர் பாராளுமன்றத்திலே அரசியல் கட்சி தலைவர்களுடன் சந்திப்பை மேற்கொண்டார். அதற்கு பின்னர் சில கொழும்பு அரசியல் சந்திப்புகளை தொடர்ந்து அவர் கிழக்கு மாகாணத்துக்கு சென்று, குறிப்பாக திருவோணமலை சென்று அங்கிருந்து யாழ்ப்பாணம் வந்து செம்மணி உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டு சென்றிருந்த விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இப்போது அவர் அந்த வடக்கு கிழக்கு பயணத்தை முடித்து கொண்டு, அதுதான் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம், அதை முடித்து கொண்டு நிறைவாக ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்காவை சந்தித்து அதற்கு பின்னர் ஊடக சந்திப்பை நடத்தி இருக்கின்றார். அந்த ஊடக சந்திப்பிலே அவர் தன்னுடைய இலங்கை பயணம் தொடர்பாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஒரு நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் அவர் அந்த விடயங்களை ஒரு வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்ப அந்த வகையில மிக முக்கியமாக அவர் கூறிய விடயம் வந்து பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நேரடியாக ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்காவிடம் முன்வைத்ததாகவும், அதே போன்று பயங்கரவாத சட்டத்தின் பெயரால் நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை பேரும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். அடுத்ததாக உள்ளக பொறிமுறையை தொடர்பாக தான் அரசாங்கத்தோடு நீண்ட கலந்துரையாடலை நடத்தியதாகவும், அந்த உள்ளக பொறிமுறை என்பது சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக அது அமைக்கப்பட வேண்டும் என்றும், அது தொடர்பாக அந்த உள்ளக பொறிமுறை தொடர்பான ஏற்பாடுகளின் போது சர்வதேசத்தினுடைய ஆலோசனைகளையும் அவர்களுடைய பங்கு பெற்றுதலையும் வந்து நிச்சயம் பெற்றுக்கொண்டுதான் அந்த சர்வதேச நியமங்களுக்கு ஏற்றவாறு இந்த உள்ளக பொறிமுறை கூடாக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை காண இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் தான் வலியுறுத்தியதாக அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று இந்த ஏற்கனவே இருக்கின்ற அந்த உள்ளக பொறிமுறைக்குள்ளாக ஏற்கனவே இருக்கின்ற அந்த அமைப்புகள், இதற்கென்று உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனங்களுடைய செயல்பாட்டு தன்மை என்பது பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய ஒரு நம்பிக்கையை பெறுவதற்கு பதிலாக அவர்களுடைய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி, குறிப்பாக நான் அவர் OMB அலுவலகத்தை தான் அவர் மனதில் வைத்துக் கொண்டு குறிப்பினார். அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள், அந்த அலுவலகம், அதாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வாக உருவாக்கப்பட்ட அந்த ஆணைக்குழுக்கள், அந்த நிறுவனம் என்பது பாதிக்கப்பட்ட தரப்பினரை மேலும் ஒரு ஒரு நம்பகத்தன்மை, ஒரு நம்பிக்கையினத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அதனுடைய செயல்பாடுகள் ஒரு பூரணத்துவம் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே அந்த விடயங்களும் கரசனையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவை ஒரு மிக முக்கிய கவனமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் இருக்கின்ற அந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு ஒரு சரியான பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டி இருப்பதாக அவர் கூறியிருந்தார். அதிலே ஓரளவு இந்த விடயங்கள் ஒரு, அதாவது அரசியல் கைதிகள் விடுதலை, காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரம், இப்ப இந்த செம்மணி புதைகுழி தொடர்பாக அவர் எந்த விடயங்களையும் கூறாவிட்டாலும், இப்ப இது தொடர்பாக அவருடைய எதிர்வரும் நடவடிக்கைகளிலே, இப்ப அவருடைய ஐநா மனித உரிமை அந்த அறிக்கையிலோ, அந்த பேரவையினுடைய அறிக்கையிலோ, இல்லை இது தொடர்பான வேறு ஏதாவது ஒரு விடயங்கள் வருகின்ற போது அந்த விடயத்தை அவர் வெளிப்படுத்துவாரோ தெரியவில்லை. ஆனால் அதை அவர் தன்னுடைய அந்த தொகுப்பிலே அதை உள்ளடக்கவில்லை. குறிப்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உரிய நீதி வழங்க வேண்டும், அதை இந்த அரசாங்கம் தவிர்த்து விட்டு முன்னேறிவிட முடியாது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் வழக்கமான வகையிலே இந்த அரசாங்கத்தை, அதாவது ஒரு புதிய அரசாங்கம் என்ற வகையிலும் அவர்களுக்கு ஒரு அவகாசம் தேவை. அதாவது இந்த பொருளாதார நெருக்கடி,
அதற்கு பின்னராக இந்த அரசாங்கம் ஒரு நெருக்கடியான நிலைமையிலே இந்த அரசாங்கத்தை பொறுப்படுத்த சூழ்நிலை, அதற்கு பின்னரான அரசியல் நிலைமைகள், இந்த விடயங்களை தன்னுடைய இலங்கை விஜயத்தின் போது உணரக்கூடியதாக இருந்ததாகும். அதாவது இந்த அரசாங்கம் எப்படியான ஒரு நிலையில் இருக்கின்றது, இது தொடர்பாக மக்களுடைய அ பிரதிபலிப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை தான் உணரக்கூடியதாக இருந்ததாகவும், நாட்டிலே இன மத பேதம் இல்லாமல் மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருப்பதையும் தான் பார்க்கக்கூடியதாக இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். அதாவது இந்த கடந்த கால அரசாங்கங்களை விட ஒரு மாறுபட்ட ஒரு 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 பின்னணியிலே இந்த அரசாங்கம் அமைந்திருக்கின்ற என்ற அடிப்படையிலே, இந்த அரசாங்கத்தினுடைய காலத்திலே ஒரு நியாயமான விடயங்கள் முன்னெடுக்கப்படும் என்று அ நாட்டிலே இலங்கையிலே இருக்கின்ற மக்கள் சகலரும் இனமத மொழி பேதம் இல்லாம எல்லோருமே அந்த நம்பிக்கையை கொண்டிருப்பதை தான் பார்ப்பதாகவும், தான் நம்புவதாகவும், இந்த அரசாங்கம் ஒரு இனமத பாரபட்சம் இல்லாமல் ஒரு சரியான முறையிலே இந்த விடயத்தை கையாண்டு அவர்கள் ஒரு தீர்வுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று தான் நம்பிக்கை கொள்வதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஆகவே ஒரு ஒரு முற்றுமுழுதாக ஒரு அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடியதாக இல்லாமல், அரசாங்கத்தினுடைய கரிசனைகளையும் உள்வாங்கியதாக, அதே நேரத்திலே பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய விடயங்களையும் ஒரு நெட்டிப்பொட்டில் ஆராய்வதைப் போன்று ஒரு தீர்க்கமாக அந்த விடயங்களை வெளிப்படுத்தியதையும் நாங்கள் அந்த ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய அந்த ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலே நாங்கள் அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி ராமேந்திரன். அவருடைய அந்த ஊடக சந்திப்பின் பொழுது அவர் கூறிய விடயங்களை நீங்கள் கொண்டு வந்ததற்காக நன்றி. இந்த விடயங்கள் நீங்கள் கூறும் பொழுது தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் தமிழ் மக்களுடைய குரலாக இவர் இங்கே இந்த விடயங்களை பிரதிபலித்து வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நான் கருதலாமா? உண்மையில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வெளிப்படுத்தி இருக்கின்ற விடயம், அதை நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு நீண்டகால கோரிக்கை, அதோடு மட்டுமல்லாம ஒரு தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் தரப்பிலே முன்வைக்கப்படுகின்ற விடயத்தை அவர் அங்கே வெளிப்படுத்தியதை பார்க்கின்ற போது அவ்வாறுதான் கருத தோன்றும். அதே நேரத்திலே உண்மையிலே தமிழ் மக்கள் இந்த விடயங்களை முன்வைத்து ஒரு சர்வதேச அங்கீகாரத்துக்காக எங்களுடைய குரலாக சர்வதேசம் ஒலிக்க வேண்டும், சர்வதேசத்திலே ஒலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடும் ஒரு தவிப்போடும் தான் இந்த விடயங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த அணையா விளக்கு போராட்டம் கூட அதே போன்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான். அதாவது இதுவரை காலம் எங்களுடைய குரல்கள் காற்றிலே கரைந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே, ஒரு உலகத்தினுடைய மிக முக்கிய ஒரு பொறுப்பு நிலையில இருக்கின்ற ஒருவர் இங்கே வருகின்ற சந்தர்ப்பத்திலே, அவருடைய வருகையின் போது இந்த விடயங்களை முன்னிறுத்தி ஒரு மக்கள் திரள் போராட்டத்தை முன்னெடுப்பதன் ஊடாக, அதுவும் வெறுமனே ஒரு அன்றைய தினம் ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதை விட, ஒரு தொடர்ச்சியாக சுழற்சி முறை போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதன் ஊடாக அந்த விடயத்தை ஒரு பேசுபொருளாக மாற்ற முடியும், ஒரு கவன ஈர்ப்பை பெற முடியும் என்று ஒரு அடிப்படையில் தான் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் நிச்சயமாக ஐநா ஆணையாளர் இலங்கை வருகையின் போது அவர் வருவதற்கு முன்பிருந்து நிலைமைகள் மிக உன்னிப்பாக அவதானிக்கப்படும். இலங்கையில் இருக்கின்ற ஐநா அலுவலகத்தினுடைய அதிகாரிகள் இலங்கையினுடைய கள நிலவரங்களை, குறிப்பாக ஐநா ஆணையாளர் பயணம் மேற்கொள்கின்ற இடங்களிலே இடம்பெறுகின்ற நிகழ்வுகள், அதனுடைய பின்னணி, அது ஐநா ஆணையாளருடைய வருகையிலே எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும் என்பது தொடர்பான ஒரு ஒரு பூரண அவதானிப்பு அறிக்கை தினமும் மேல் மட்டங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும். அவ்வாறான ஒரு நிலைமையில் தான் இந்த போராட்டம் முக்கியத்துவம் பெறுகின்றது. என்றால் சாதாரணமாக ஐநா ஆணையாளர் தங்களுடைய வாசஸ்தலத்திலோ இல்ல ஐநா மனித உரிமை பேரவையிலோ இருக்கின்ற போது இந்த போராட்டங்கள் ஒரு செய்தியாக அவர்களை சென்றடையாமல் கூட கடந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த வழிவடக்கிலே மயிலிட்டியிலே மேற்கொள்ளப்பட்ட காணி வெடிப்பு போராட்டமாக இருக்கட்டும், இல்லை அணையா தீபம் போராட்டமாக செம்மணியிலே செம்மணி புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரி நடத்தப்பட்ட போராட்டமாக இருக்கட்டும், அது ஐநா ஆணையாளர் உள்ளிட்ட உலகத்தினுடைய முக்கியமான தரப்பினருடைய கவனத்தை அந்த 3 நாட்களும், அந்த 5 நாட்கள் மயிலிட்டியிலே காணி வெடிப்பு போராட்டம் நடைபெற்றது, அணையா தீபம் போராட்டம் 3 நாட்கள் இடம்பெற்றது. இந்த போராட்டங்களின் ஊடாக என்னால் அவர்கள் இங்கே வருகின்ற போது இதை மிக உன்னிப்பாக ஒரு அவர்களுக்கான தரவுகள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அந்த புதுப்பிக்கப்பட்ட தரவுகளின் ஊடாக இங்கே மக்கள் எவ்வாறான ஒரு கொதிநிலையில இருக்கின்றார்கள், மக்களுடைய பிரதான கோரிக்கை என்ன என்பது நிச்சயமாக அவருக்கு அங்கே அறியக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே அது
அதனுடைய வெற்றியாகவும், அதனுடைய பிரதிபலிப்பாகவும் இதை பார்க்க முடியும் என்றால், அந்த அணையா தீவு நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த அணையா தீவு போராட்டத்தினால் ஒரு செயல் விளைவுகள் எப்படி வரும் என்பதை கடந்து, அந்த போராட்டத்தின் உடனடி நோக்கம் நிறைவேறி இருக்கின்றது. சர்வதேச கவனத்தை ஈர்ப்பது அந்த போராட்டத்தினுடைய உடனடி நோக்கம். மயிலட்டியில் நடைபெற்ற காணி வெடிப்பு போராட்டமாக இருக்கட்டும், இல்லை இங்கு நடைபெற்ற போராட்டமாக இருக்கட்டும், அதனுடைய உடனடி நோக்கம் என்பது சர்வதேச கவனத்தை குவிமையப்படுத்துவது. எங்களுடைய பிரச்சனை இன்றும் இலங்கை தீவிலே தமிழ் மக்களுடைய விவகாரம் என்பது ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கின்றது என்பதை மக்களுடைய குரலாக ஒரு மக்கள் திரள் போராட்டத்தின் ஊடாக அதை வெளிப்படுத்துவது அந்த நோக்கமாக இருந்தது. அது நிறைவேறி இருக்கின்றது என்றால் அதை அவர் வழிமொழிந்து முன்மொழிகின்ற வகையில்தான் அங்கே ஜனாதிபதியை சந்தித்ததற்கு பிற்பாடு அவர் அங்கே இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். ஆகவே உண்மையிலே தமிழ் மக்களுடைய ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய குரலாக அவர் அந்த விடயத்தை ஒரு அடுத்த நிலைக்கு முன்னகர்த்தி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மாற்று கருத்துக்கு இடமில்லை. என்றால் அவர் கூறிய விடயங்கள் மிக ஆணித்தரமாக எந்தவித தளம்பலும் இல்லை என்று எங்களுடைய தமிழ் தரப்பினர் கூட பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக வருகின்ற போது அரசாங்கத்துக்கு ஏற்றமாறு தாளங்களை மாற்றி பயன்படுத்துவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இல்லை அதிலே மாற்றங்களை கொண்டு வரலாம், இல்லை அதிலே சர்வதேச நியமங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் அதிலே மாற்றங்களை கொண்டு வரலாம், இல்லை புதிய சட்டம் ஒன்று கொண்டு வந்தால் அது தொடர்பாக நாங்கள் பரிசீலித்து எங்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி அதை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இப்படியாக ஒரு 2 நிலைப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆனால் ஆணையாளர் மிக தெளிவாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டே ஆக வேண்டும். இந்த ஆன்லைன் அதாவது இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் என்று சொல்லி கொண்டு வரப்பட்ட சமூக ஊடகங்களை அடக்குகின்ற அந்த சட்டம் 2யுமே உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அது எந்தவித மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த 2ம் நீக்கப்பட்டே ஆக வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் அதிலே சர்வதேச சட்டங்கள், சர்வதேச ஏற்பாடுகள் அது மீறப்படுகின்றது. ஆகவே அதை உள்ளடக்கியதாக நீங்கள் அதை செம்மைப்படுத்த வேண்டும், இல்லை மாற்றியமைக்க வேண்டும், இல்லை புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று எந்த பிசி அதாவது 2வது 3வது தெரிவுகளுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் ஒரே முடிவு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இதைத்தானே நாங்கள் கேட்கின்றோம். அதைத்தான் அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இது தமிழ் மக்களுடைய கோரிக்கை ஒரு சர்வதேசத்தினுடைய ஒரு உயர்மட்ட பிரதிநிதியினூடாக கொழும்பில் வைத்து சிங்கள தலைமையினுடைய சந்திப்புக்கு பின்னர் அங்கே அந்த ஊடக சந்திப்பில் அது வெளிப்படுத்தப்பட்டது என்பது தமிழ் மக்களுடைய குரலுக்கு ஒரு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்ததாகத்தான் நான் கருதுகின்றேன். ராமதரன், நீங்கள் கூறினீர்கள் இது ஒரு சர்வதேச அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது போல் நீங்கள் உங்களுடைய கருத்து அமைந்திருக்கின்றது. அப்படி என்றால் 16 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் நீதிக்கான போராட்டத்தை மண்ணிலும் சரி புலத்திலும் சரி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை சரியான நேரத்தில் இதை நாங்கள் ஒரு நேர்மறையாக சர்வதேச அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று நாங்கள் கருதலாம். இந்த இடத்திலே நாங்கள் மிக தெளிவாக ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மிக நீண்ட காலமாகவே இந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடான ஒரு புறநிலை என்பது தமிழ் மக்களுக்கான தீர்வு, அது அரசியல் தீர்வாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், யாருமே தங்கத்தாம்பாளத்தில் வைத்து கொண்டு வந்து தரப்போவதில்லை. அதற்காக இறுதி நொடி வரை அந்த தீர்வு தமிழ் மக்களுக்கான நியாயமான தீர்வு கிடைக்கின்ற வரை, நீதி கிடைக்கின்ற வரை நாங்கள் அந்த இறுதி நொடி பொழுது வரை நாங்கள் போராடியாக வேண்டும், செயல்பட்டே ஆக வேண்டும், இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இது ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கின்றோம். இதை விட எத்தனையோ மிக ஒரு உன்னதமான உயர்வான தீர்மானங்கள் எல்லாம் ஐநா மனித உரிமை பேரவையில கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த ஐநா மனித உரிமை பேரவை அதில் கொண்டு வரப்படுகின்ற தீர்மானங்கள் அனைத்துமே தமிழ் மக்கள் முன்னால் உலாவப்படப்படுகின்ற ஒரு மாயமான். தமிழ் மக்கள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு பல கூறுகளாக நாங்கள் சிதைவடைந்திருக்கின்றோம். திட்டமிட்டு சிதைக்கப்பட்டோம். அரசியல் ரீதியாகவும் போராளிகள் அமைப்புகளுக்கிடையே, புலம்பெயர் அமைப்புகளுக்கிடையே அடுத்த கட்டத்தை முன்னகர்த்தி செல்வார்கள் என்று நம்பப்பட்ட தரப்பினருக்கிடையே, அது அரசியலாக இருக்கட்டும், இல்லை போராட்டமாக இருக்கட்டும், இல்லை தமிழ் மக்களுக்கான அந்த விடுதலை அரசியலை ஏதோ ஒரு வடிவத்திலே முன்னகர்த்தக்கூடியவர்கள் என்று நம்பப்படுகின்ற தரப்பினருக்கிடையே திட்டமிட்டு இலங்கை, இந்தியா, பன்னாட்டு உளவுத்துறையினருடைய திட்டமிட்ட செயல்பாடுகள் காரணமாக ஒருவரை ஒருவர் நம்ப முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அதன் காரணமாக நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்ய போகின்றோம் என்கின்ற ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் அந்த குழப்பி அடிக்கப்படுகின்ற அந்த நிகழ்ச்சி நிரலுக்குள்ளாகவே நாங்கள் இழுபட்டு செல்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. இதன் காரணமாக தமிழ் மக்கள் ஒரு சரியான திசை நோக்கி ஒரு நகர முடியாத ஒரு நிலைமை இருந்தது. இதை அவர்கள் வாய்ப்பாக பயன்படுத்தினர். ஏதாவது ஒரு ஏமாற்றம் வருகின்ற போது இந்த நிலை கடந்து எல்லோருமே ஒன்றாகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது என்று பாருங்கள். 16 ஆண்டுகளுக்கு பின்னர்
ஒரு அரசியல் ரீதியாக ஒரு படுதோல்வியை சந்திக்கப் போகின்றோம் என்ற ஒரு ஒரு எச்சரிக்கை மணி அவர்களுக்கு காட்டப்பட்டவுடன், அவர்கள் இதுவரை காலமும் துரோகிகளாகவும், இல்லை இதுவரை காலமும் ஒரு வேண்டா வெறுப்போடு பார்க்கப்பட்டவர்களை முனைத்துக் கொண்டு தேர்தலை முகம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு அரசியல் சூழல்கள் மாறுகின்றது. அதேபோன்று தமிழர்களுடைய விவகாரம் என்று வருகின்ற போது, ஒரு மிக முக்கியமான தருணங்களிலே வேற்றுமைகளை கடந்து எல்லோருமே ஒன்றுபட்டு நின்று போராடக்கூடிய, முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அந்த 2012, 13 காலப்பகுதிகள் எல்லாம் மிக முக்கியமான காலகட்டங்கள். அந்த சணல் போர் ஆவணத்தின் ஊடாக இசைப்பிரியாவுக்கு நடந்த விடயங்கள், ப பாலச்சந்திரனுக்கு நடந்த விடயங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தமிழ் மக்களுடைய உள்ளத்தை ஒரு எரிமலை குழம்பாக வெடிக்க வைக்கக்கூடிய அளவுக்கான அ விடயங்கள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அது எப்படி நிகழ்த்தப்பட்டது என்பது மிக ஒரு அகோரமான நிலையிலே காணொளி, புகைப்பட ஆதாரங்களினூடாக, சர்வதேச தளங்களினூடாக வெளிவந்தபோது, அப்போது தமிழ் மக்களிடையே ஏற்பட்ட அந்த உள்ள கொதிப்பு, அந்த தமிழ் மக்கள் அதற்கு பிரதிவிகாரமாக நீதி தேடுவதற்கு தாங்களாகவே நீதவான்களாக மாறுகின்ற ஒரு சூழல் அப்போது உருவானது. குறிப்பாக 2012 எல்லாம் தமிழ்நாட்டிலே அப்போதுதான் மிகப்பெரிய ஒரு ஒரு எழுச்சி ஏற்பட்டிருந்தது. மாணவர்கள் லயோலா கல்லூரி மாணவர்கள் தாங்களாகவே வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி, ஒரு சர்வதேச விசாரணையை கோரி, பாலச்சந்திரன் இசைப்பிரியாவினுடைய புகைப்படங்களை தாங்கி, அதற்கு ஒரு சர்வதேச நீதி வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி அவர்கள் அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அங்கே மாணவர்கள் அடுத்த கட்ட தலைமுறையினர் அங்கே ஈழ விடுதலைக்காக அவர்கள் அங்கே அ அணிதிரண்டிருந்தார்கள். அப்ப இப்படியான ஒரு கையறு நிலைமை தமிழர்களை நிச்சயமாக ஒரு குடைக்கு கீழ் அணிதிரட்டும். அவ்வாறான நிலைமை உருவாகி விடக்கூடாது. தமிழர்கள் எக்காரணம் கொண்டும் தங்களுக்காக தாங்களே ஒரு தீர்வை தேடுகின்ற நிலைமையை நோக்கி தள்ளிவிடக்கூடாது. ஏன்னா தமிழர்களுடைய ஓர்மம், தமிழர்களுடைய போராட்ட குணம், தமிழர்களுடைய வல்லமை, ஆற்றல் உலகத்தாருக்கு நன்றாக தெரியும். இதன் காரணமாகத்தான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு திட்டமிட்டு அழிக்கப்பட்டது. அவர்கள் இதே போக்கிலே இன்று உலகத்திலே முதல் முறையாக ம் வான்படை முப்படைகளை கட்டியெழுப்பிய ஒரே விடுதலை இயக்கம் என்று சொன்னால் அது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மட்டும்தான். அதனுடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களுடைய ம் ஒரு மேன்மைமிகு தலைமை தாங்குதலிலே அந்த விடுதலை இயக்கம் இன்று உலக வரலாற்றிலே யார் மறுத்தாலும் இன்று அதுதான் உண்மை. இன்று உலக பல போரியல் இந்த உலகளாவிய போரியல் வரலாற்றிலே மெச்சத்தக்கதான பல போரியல் சாதனைகளை எல்லாம் படைத்து இன்றும் அதிலே தடம் பதிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய விடுதலை போராட்டத்தினுடைய சுவடுகள் இருக்கின்றது. அவை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அந்த விடுதலை போராட்டம் என்று அளிக்கப்பட்டதற்கான காரணம் இன்று இந்த சர்வதேச நிலைமை. அதாவது தமிழர்கள் ஒரு நேர்மையாக ஒரு வெற்றிக்காகவோ, இல்லை எங்களுடைய இலக்குகளை அடைய வேண்டும் என்பதற்காகவோ, அறத்தை மீறி எந்த ஒரு செயலுக்கும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒருபோதுமே சம்மதித்ததும் இல்லை. அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டதும் கிடையாது. எங்களை நாங்கள் இழந்தாலும் அறத்தின் வழி நின்று நேர்மையாக எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை அடைவோம் என்பதிலே அவர் உறுதியாகின்றார். அதன் காரணமாகத்தான் நாங்கள் வீழ்த்தப்பட்டோம். ஆகவே அந்த நேர்மையை நம்புகின்ற, அறத்தின் வழி நடக்கின்ற அந்த தமிழர்கள், அவர்களுடைய தீரம், அவர்களுடைய வீரம் என்பது உலகத்தினுடைய சுயநல போக்குக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமையும் என்பதை இந்த சுயநல போக்கு கொண்ட இந்த உலக வல்லாதிக்க நாடுகள் நன்றாக உணர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக ஒரு பிராந்தியத்திலே ஒரு விமானப்படையோடு சுயமாக ஒரு எந்தவித புறசக்திகளுடைய ஆதரவும் இல்லாமல் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுடைய பலத்தோடு ஒரு ஒரு விடுதலை இயக்கம் பரிணமித்து வருவதும், அவர்கள் ஒரு தங்களுக்கான தனித்தேசத்தை நிர்ணயித்து விடுவார்களாக இருந்தால் அது பிராந்திய ஒழுங்கிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று இந்தியா அச்சமடைந்தது. அவர்கள் பிராந்திய பாதுகாப்பை நினைத்து அவர்கள் கவலைப்படவில்லை. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் விடுதலை புலிகள் இருக்கின்ற வரை தென்பகுதி எல்லை அவர்களுக்கு கவலையே இல்லை. அவர்களுக்கு ஒரு இலவசமாக கூலி இல்லாமல் காவல் காக்கின்ற காவலர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு 100க்கு 200% நம்பிக்கை இருக்கின்றது. அவர்கள் அவர்கள் தென்பகுதியை பற்றி கவலைப்படாமல் வடபகுதியை மட்டுமே தங்களுடைய கவனத்தை செலுத்துகின்ற நிலைமைதான் 2009 வரை இருந்தது. அவர்களுக்கு அந்த விதத்திலே எந்தவித ஒரு சந்தேகமும் இருக்கவில்லை. ஒரு ஐயப்பாடும் இருக்கவில்லை. ஆனால் பிராந்திய ஒழுங்கமைப்பிலே அந்த பெரியண்ணன் என்கிற மனப்பான்மையோடு இருக்கின்ற இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வரும். இன்று நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கொண்டால், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ரஷ்யாவோடு இணைந்துதான் நீர்மூழ்கி தொழில்நுட்பத்தை பங்கு போட்டு நீர்மூழ்கி கப்பலை தயாரித்து அதை கொண்டு வந்து பரிச்சாத்தமாக பார்க்கின்ற நிலைமை இருந்தது. உலகத்திலே 4வது பெரிய வல்லரசாக சொல்லப்படுகின்ற இந்தியா சொந்தமாக ஒரு நீர்மூழ்கி தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க முடியாது. சொந்தமாக ஆயுத உற்பத்தியை செய்வதிலே அவர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கின்றது. பல வெளிநாடுகளுடைய உதவியோடு, வெளிநாட்டினுடைய ஒத்துழைப்புகளுடன் அவர்கள் அதை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கின்றது. ஆனால் ஒரு போராட்ட இயக்கம் நித்தமும் ஒரு மரணத்தோடு
ஒரு ஒரு யுத்தத்துக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சம நேரத்திலே அவர்கள் நீர்மூழ்கி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றி கண்டார்கள். ஏவுகணை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றி கண்டார்கள். ஒரு விமானப்படை ஒரு 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 ஓடுதளம் இல்லாமலே அந்த போர் சூழலுக்கு ஏற்றவாறு இன்று அந்த விமானங்களை இயக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்கள். இன்று ஒரு இந்தியாவினுடைய ராடர், இலங்கையினுடைய ராடர்கள் அனைத்துக்குமே கண்ணிலே மண்ணை தூவிவிட்டு, இங்கிருந்து பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடல் வழியாக பயணித்து கொழும்பிலே போய் வெற்றிகரமாக தாக்குதலை நடத்திவிட்டு திரும்பி வருகின்ற அளவுக்கு அவர்களுடைய அந்த மதிநுட்பம், அந்த ஆற்றல் இருந்தது என்று சொன்னால், அதைக் கண்டுதான் இவர்கள் அச்சமடைந்தார்கள். ஆகவே அது இன்னும் விட்டு போகவில்லை. அது முள்ளிவாய்க்காலோடு முடிந்து போன விடயமல்ல. அது தமிழர்களுடைய நாடி நரம்பிலே, அது தமிழர்களுடைய அந்த மரபணுவிலே ஒட்டி இருக்கின்ற விடயம். இன்று இல்லாவிட்டால் வென்று ஒரு நாள், இன்று அந்த வீரத்தை தான் இன்று தமிழர்களுடைய கைகளிலே மடைமாற்றி, வாள்களிலும், போதைப் பொருட்களுக்கு பின்னாலும் இன்று தமிழ் இளைஞர்களை மடைமாற்றி, எங்களுடைய அந்த வீரத்தையும், உணர்வுகளையும் சமூக விரோத செயல்பாடுகளிலே குவிமையப்படுத்தி, அவர்கள் திசை திருப்பி வைத்திருக்கின்றார்கள். அதேபோன்று ஒரு அந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்ற உறுதியோடு பயணிப்பவர்களுக்கு ஜெனிவா என்கின்ற மாயமானை காட்டி, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள், சர்வதேசம் தீர்வை பெற்றுத் தரும் என்று எங்களை போலியாக நம்ப வைத்து 16 ஆண்டுகள் எங்களை கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே சர்வதேசம் என்பது எப்போதுமே எங்களுக்கு வழியை காட்ட முடியுமே தவிர, எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை தர முடியுமே தவிர, அவர்களினால் எங்களுக்கான ஒரு தீர்வை காண முடியாது. அதற்கான முயற்சிகளை நாங்கள்லாம் பாதிக்கப்பட்ட தரப்பினராக எடுக்க வேண்டும் என்றால், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையாக இருக்கட்டும், ஐநா ஆணையாளர் மனித உரிமை ஆணையாளராக இருக்கட்டும், இல்ல இன்னபிற மற்ற அமைப்புகளாக இருக்கட்டும். அவர்கள் எல்லாமே வல்லாதிக்க நாடுகளுடைய பினாமிகள். அவர்கள் சில நியதிகளுக்கு உட்பட்டு, வரையறைகளுக்கு உட்பட்டு தான் அவர்கள் செயல்பட முடியும். அவர்கள் உள்ளார்ந்தமாக இந்த விடயங்களை விளங்கிக் கொண்டாலும், உணர்ந்து கொண்டாலும், இலங்கையில் வைத்து இப்படி சொன்னாலும், அந்த விடயங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரோட அறிக்கையிலே காத்திரத்தன்மையோடு வருமா என்றால், அது கேள்விக்குறி. என்றால் அவர்கள் சூழ்நிலை கைதிகள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த விடயத்தை நாங்கள் எங்களுக்கான ஒரு இறுதி தீர்வு வரை இந்த விடயம் நகரும் என்று நாங்கள் ஒருபோதுமே கருதுகிறோம். இதை நான் கடந்த நிகழ்ச்சியில கூறியிருந்தோம். நவநீதம் பிள்ளையார் அம்மையார் கூறிவிட்டார், நீங்கள் ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவோடு நிற்பதிலே இந்த பிரயோசனம் இல்லை, இதை விட்டு வெளியே நகருங்கள் என்று. உங்களுக்கான தீர்வுக்கு நீங்கள் காலத்தை வீணடிக்காது உடனடியாகவே ஐநா மனித உரிமை பேரவைக்கு வெளியாக நீங்கள் செல்லுங்கள் என்றால், ஐநா பாதுகாப்பு சபை, ஐசிசி உள்ளிட்ட இடங்களுக்கு இந்த விடயத்தை நகர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று கூறினார். உசைனும் அதைத்தான் கூறினார். நான் நினைக்கிறேன் இவர் கூட தன்னுடைய பதவியினுடைய இறுதி காலத்தில் அதைத்தான் கூறுவார் என்றால், நாங்கள்லாம் காலத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். அவர்கள் எப்போது உங்களுக்கு வழியை காட்டி விட்டார்கள். நாங்கள் மீண்டும் அந்த மாயமானை நம்பி, அந்த மாயமானுக்கு பின்னாலே நாங்கள் பயணிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கும். ஆகவே ஐநா ஆணையாளர் இந்த விடயங்களை கூறியதை இட்டு நாங்கள் அதான் சொன்னேனே, உடனடி வெற்றி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. சர்வதேச கவனம். இந்த ஐநா ஆணையாளர் கொழும்பில் வைத்து தமிழ் மக்களுடைய இந்த விடயங்களுக்கு அவர் அங்கே ஒரு 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 அங்கீகாரத்தை கூறியதன் ஊடாக உலகம் அதை இன்றும் இலங்கை தீவிலே பயங்கரவாத தடை சட்டத்தினால் ஒரு மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் நடைபெறுகின்றது என்பது சர்வதேச ரீதியாக ஒரு உணரக்கூடிய ஒரு நிலைமை அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற பிரச்சனை இன்னும் அங்கே இருக்கின்றது. அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் பேரால் கைது செய்யப்பட்டவர்கள் இன்னும் சிறைக்குள்ளே ஒரு கொடும் சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற விடயமும் இன்று சர்வதேசம் முன்பாக அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த விடயங்கள் எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்திய விதம் என்பது அதை நாங்கள் வரவேற்க முடியும். ஆனால் அதற்காக இவ்வாறு கூறியவர் எங்களுக்கான தீர்வையும் கொண்டு வந்து தருவார் என்று நம்புவோமாக இருந்தால், அது நிச்சயமாக எங்களுக்கு ஏமாற்றமானதான் இருக்கும் என்பதை தான் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் சில விடயங்களை அவர்கள் வழியை காட்டுவார்கள். அது தமிழ் மக்களிடம்தான் இருக்கின்றது அந்த பொறுப்பு. அந்த வழியை கண்டுபிடித்து எவ்வாறு அதை செயல்படுத்துவது என்பதை நேரடியாகவே சொல்ல மாட்டார்கள். ஆனால் இப்போ நீங்கள் கூறிய விடயங்களை கேட்கும் பொழுது ராமேந்திரன், எப்படி தமிழர் தரப்பு நகரலாம் என்று நம்புகிறீர்கள்? என்ன செய்யலாம்? அதுதான் மிக முக்கியமானது. நிச்சயமாக இதே போன்ற ஒரு தருணம் தான் 2019 உருவாகி இருந்தது. அவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு கால நீடிப்பை வழங்கி, அந்த கால நீடிப்பு அடுத்த கட்டம் தொடர்பாக தீர்மானகரமாக ஒரு முடிவெடுக்கின்ற ஒரு தருணத்தில் தான் அந்த 2019 செப்டம்பர் என்பது முக்கியத்துவம் பெற்றது. அதே போன்று இப்போது 2025 செப்டம்பர் ஐநா மனித உரிமை பேரவை அமர்வும், அதிலே ஆணையாளருடைய அறிக்கையும், அதற்கு முன்னதாக அவர் இலங்கைக்கான பயணத்திலே அவர் இவ்வாறு ஒரு தமிழ் மக்களுடைய விடயங்களுக்கு மிக நெருக்கமாக அவர் வெளிப்படுத்திய விதம். ஆகவே அது ஒரு மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு அமர்வாக செப்டம்பர் அமர்வு இருக்க போகின்றது. ஆகவே அதற்கு முன்னதாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் திரட்சி நிகழ்வுகளை நாங்கள் நடத்தியாக வேண்டும். அதன் 2019 அந்த எழுக தமிழ் என்பது
உண்மையிலே ஒரு சர்வதேச அந்த ஐநா மனித உரிமை பேரவை தடம் மாறி சென்று விடாது. ஐநா மனித உரிமை பேரவை உள்ளிட்ட சகல தரப்பினருக்கும் தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கை என்பது இதுதான். இன்னும் இங்க நிலைமைகள் மாறிவிடவில்லை. தமிழர்கள் இன்னும் மாறிவிடவில்லை. அரசியல்வாதிகள்லாம் தங்களுக்கேற்றவாறு தமிழர்களுடைய குரலை அவர்கள் மாற்றி மாற்றி பேசி வருகின்றார்கள். ஆகவே அவ்வாறு அரசியல் காரணங்களுக்காக மாற்றி மாற்றி பேசுகின்ற அந்த நிலைமைகளை கடந்து, தமிழர்கள் தேசமாக ஒரு அணியிலே திரண்டு, தமிழ் மக்களுக்கு இதுதான் வேண்டும், தமிழர்களுடைய கோரிக்கை இதுதான் என்பதை உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு தருணம் அப்போது ஏற்பட்டது. அதே நிலைமை இப்போதும் ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றது. இன்று இன்று பாருங்கள், மக்களிலே நாங்கள் குறை சொல்ல முடியாது. இன்று எந்தவித அரசியல் கலப்பும் இல்லாமல் ஒரு ஒரு இளைஞர்கள் குழு ஒன்று இந்த அணையா தீபத்தை தொடங்கியது. எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்தார்கள் 3 நாட்களிலே. தன்னார்வமாக அவர்கள் அந்த போராட்டம் நடைபெற்ற போது எரிபொருள் நெருக்கடி என்பது யாழ்ப்பாணம் நெருக்கடி இல்லை. ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை நோக்கி யாழ்ப்பாணம் மிக பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்த நேரம். ஆனால் அதையும் கடந்து அந்த செம்மணி பகுதியிலே அந்த செம்மணியிலே படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கேட்டு, அந்த அணையா தீபம் அந்த போராட்டத்திலே எத்தனை ஆயிரக்கணக்கானவர்கள், பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் அங்கே திரண்டிருந்தார்கள். ஆகவே மக்கள் எப்போதுமே இந்த விடயங்களோடு அணி சேர்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி பேரணி கூட அதைத்தான் எங்களுக்கு முரசறைந்தது. ஆக இப்போது எங்களுக்கு இருக்கின்ற ஒரு விடயம், அரசியல்வாதிகள் என்னால் இப்போதே அணிகள் பிளவுபட்டு போயிருக்கின்றன. இன்று ஐக்கிய நாடுகள் ஆணையாளர் வருகின்ற போது ஒவ்வொருவர் என்ன விதமான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தினார்கள் என்பது அவர்களுக்கு தான் வெளிச்சம். அவர்கள் நிச்சயமாக ஒரு செயல் விளைவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவர்கள் இந்த விடயங்களை நகர்த்துவார்கள் என்று நாங்கள் நம்பிவிட முடியாது. அவர்கள் ஒரு தேவை நிமித்தம், அரசியல் நிமித்தம் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள். இந்த ஒற்றுமை என்பது தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியலுக்கான ஒரு வலுச்சேர்க்கக்கூடிய ஒற்றுமையாக இருக்குமா என்றால், அது மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டுமாக இருந்தால், எப்படி இந்த தமிழ் மக்கள் பேரவை என்கின்ற ஒரு ஒரு பொது அமைப்பினூடாக எழுகதமிழ் நடத்தப்பட்டதோ, அதேபோன்று ஒரு மக்கள் எழுச்சி கிழக்கு மாகாணத்திலும், வடக்கு மாகாணத்திலும் உடனடியாகவே அது திட்டமிட்டு நடத்தப்பட வேண்டும். அது நடத்துவதன் ஊடாக இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் என்னால் போராடித்தான் எங்களுக்கான விடயங்களை நாங்கள் பெற முடியும். ஏனால் இந்த அரசாங்கம் தன் மீதான ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி, அதன் மூலமாக தங்களுக்கு மீண்டும் ஒரு கால நீடிப்பை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய என்றால் அன்றகுமார திசாநாயக்க ஐநா ஆணையாளரிடம் கூறுகின்ற போது, அவர் தங்களுக்கு பொருளாதார மீட்சி தான் மிக முக்கியம் என்ற ஒரு விடயத்தை அவர் அங்கே பதிவு செய்திருக்கின்றார். காணாமலாக்கப்பட்ட ஒரு விடயம் தொடர்பாக ஐநா ஆணையாளர் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டிய போது, இந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு விடயத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்தவன் என்ற வகையிலே, தங்களுக்கு மேலதிகமாக இந்த விடயத்திலே எந்தவித ஆலோசனைகளும் தேவைப்படாது என்ற வகையிலும், இதை அந்த அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் திருப்தி அடையக்கூடிய வகையிலே இந்த விடயத்திலே செயல்பட முடியும் என்று தாங்கள் நம்புவதாகவும், ஆனால் தற்போதைய சூழ்நிலையிலே இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்சி பெறுவதுதான் தங்களுடைய உடனடி ஒரு பிரதான செயல்பாடாகவும், இலக்காகவும் இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை அவர் கூறியதனூடாக, நாங்கள் எல்லாவற்றையும் ரணில் விக்ரமசிங்க பாணியிலே நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கின்றோம். தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. அவர்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் இப்ப பொருளாதார பிரச்சனை இருக்கு. நாங்கள் இப்ப அரசாங்கத்த பொறுப்படுத்தியிருக்கிறோம். ஆகவே இந்த பொறுப்படுத்த நேரத்துல நாங்க உடனடியா இதுகளை எல்லாம் செய்தோம்னா ஒரு அரசியல் தளம்பல் வரும். அந்த அரசியல் தளம்பல் வந்துச்சுன்னு சொன்னா, நாங்கள் இந்த அரசு இயந்திரத்த கொண்டு போயிடாது. ஆகவே நாங்கள் பொருளாதார நெருக்கடியை மீட்கிறதுக்கு எங்கள்ட்ட வலுவான திட்டங்கள் இருக்கு. முதல்ல நாங்க பொருளாதாரத்த மீட்டதுக்கு பிறகு நாங்கள் இந்த விடயங்கள பார்ப்போம்ன்ற மாரி இவர்கள் தப்ப பார்ப்பினோம். அப்ப நாங்கள் இதையெல்லாம் கடந்து பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. நாங்கள் 30 வருஷமாக இந்த பொருளாதார நெருக்கடிக்குள்ள பொருளாதார தடைக்கு மத்தியில இந்த இன்று இலங்கை சந்திக்கின்ற பொருளாதார நெருக்கடியை விட 1000 மடங்கு மலையளவு பொருளாதார சுமைகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் 3 தசாப்தங்களாக எங்களுக்கான விடுதலை போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருந்த நாங்கள். அந்த விடுதலை போராட்டத்தோட நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்த நாங்கள். அந்த விடுதலை போராட்டத்தை நாங்கள் எங்கேயுமே சோர்ந்து போகவில்லை. ஆனால் இன்றைக்கு சும்மா இந்த ஒரு வருஷ யுகத்தையும் இந்த ஒரு இதையும் கண்டு அந்த அந்த பூச்சாண்டிக்குள்ள தமிழ் மக்களுடைய விடயங்களை இவியல் நீர்த்து போக வைக்கிறதுக்கு முயற்சி பார்க்கணும். ஆகவே இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லணும்டா தனித்தனி ஒவ்வொரு அரசியல்வாதிகள் போய் அங்க 2 ஒருவர்களோட கதைக்கிறதால எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆகவே மக்களை திரட்டி எப்படி பொங்கு தமிழ், எழுக தமிழ் ஒரு மக்கள் திரட்சி மூலமாக அங்கே ஒரு கூட்டு பிரகடனம் கொண்டு வரப்பட்டு ஒரு தேசமாக மக்களுடைய ஆணை உலகத்தின் முன்னிலையில் வைக்கப்பட வேண்டும். அது ஒரு சிவில் அமைப்புகளுடைய பேரில் இப்போது இந்த நான் நினைக்கிறேன் ஒரு சில ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அணையா தீபம் போராட்டத்தை ஒழுங்கமைத்து வெற்றிகரமாக நடத்தி இருக்கின்றார்கள். அந்த தரப்பு முன்னெடுக்கின்றபடிய நேர்மையாக இருந்தால்
தமிழர் தேசம் அதற்கு பின்னால் அணிவகுக்க தயாராக இருக்கின்றது. ஆகவே எந்த பெரிய அமைப்பு இதுவரை எந்த அமைப்பு இருந்தது? அந்த அமைப்பெல்லாம் சாதிக்க முடியாது. நாங்கள் சாதிப்போமா? இல்லையா? என்கின்ற நிலையை விட்டு யாராவது ஒருவர் இந்த விடயத்தை கையில எடுக்க வேண்டும். அதற்கு அரசியல் தரப்பினரும் பரிபூரணமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அங்கே வந்து தங்களுடைய அரசியல் சுயலாபமான நடவடிக்கைகளை மட்டுப்படுத்தி, தமிழர்கள் தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை இந்த மூலாதார கோட்பாட்டிலிருந்து நாங்கள் விலகவில்லை என்பதையும், அதே நேரத்திலே இந்த பயங்கரவாத தடைச் சட்டம், அரசியல் கைதிகள் விடுதலை, வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்ட எங்களுடைய நிலப்பரிப்பு உள்ளிட்ட பல விடயங்களையும் உள்ளடக்கி, அதாவது நிரந்தரமான அரசியல் தீர்வு, அன்றாட பிரச்சனைகள், உடனடியாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் என்று வகைப்படுத்தி, அதை முன்னிலைப்படுத்தியதாக ஒரு மக்கள் திரள் எழுச்சி போராட்டத்தை உடனடியாக நடத்துவதொன்றுதான் எங்களுக்கு இப்போது இருக்கின்ற உடனடி தேவை. ஏனென்றால், இன்று எங்களுடைய குரல்கள் மலினப்படுத்தப்படுவதற்கான காரணம், எங்களை பிளவுபடுத்தி, எங்களுக்குள் ஒரு அணியினரையே எங்களுக்கு எதிராக பேச வைப்பதுதான் எங்களுக்கு நாங்கள் இந்த 16 ஆண்டுகளை கண்ட சாபக்கேடு. ஆகவே இது அனைத்தையுமே கடந்து ஏன்னா நிச்சயம் நடைபெறும். என்று சுமந்திரன் அவர்கள் அ இந்த சந்திப்பிலே அவர் பிரசன்னமாக தன்னுடைய சொந்த ஒரு விடயத்துக்காக அவர் அங்கே வெளிநாடு ஒன்று பயணமாயிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி அவர் இருந்திருந்தால், நிச்சயமாக அவர் இந்த சந்திப்பிலே உள்வாங்கப்பட்டிருப்பாரா? உள்வாங்கினால் அவர் எப்படியான சுத்துமாத்து கதைகளை அங்கே அவிட்டு விட்டிருப்பார் என்பதை நிச்சயமாக நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று இதை கடந்து எதிர்வரும் காலங்களிலும் அவரால் நிச்சயமாக அப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இப்படியாக எல்லோரையுமே நாங்கள் பின்னால் கவனித்து கொண்டிருக்க முடியாது. எல்லோருக்குமே கடிவாளம் போட முடியாது. இது எல்லாத்தையுமே நாங்கள் சமன் செய்யக்கூடியதாக, மக்களை முன்னிறுத்தியதாக, மக்களுடைய குரலாக எங்களுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்துவது ஒன்றுதான் இப்போது ஒரு அவசியமாக இருக்கிறது. ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் இப்போது மிக எனால் வடகிழக்கு தழுவியதாக என்ற பெயரிலே நாங்கள் ஒரு இடத்தை முன்னெடுத்து இந்த சமகாலத்திலே ஒரு மக்களை ஒன்று திரட்டுவது என்பதிலே பாரிய சவால்கள் இருக்கிறது. ஆகவே கிழக்கு மாகாண மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலே கிழக்கு மாகாணத்திலே ஒரு மக்கள் திரள் போராட்டத்தையும் ஒரு எழுச்சி நிகழ்வையும், வடமாகாணத்திலே ஒரு எழுச்சி நிகழ்வையும் பொங்கு தமிழ் எழுதுதமிழ் வழியிலே நாங்கள் ஒன்றை நடத்துவதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். அதை காலந்தாழ்த்தாமல் திட்டமிட்டு உடனடியாக செய்வது எங்களுக்கு 2 விதத்திலே நன்மை. ஒன்று சர்வதேச ரீதியாக எங்களுடைய விடயங்களையும், இலங்கை அரசாங்கம் இந்த பொறுப்புக்கூறல் கடப்பாட்டிலிருந்து பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்வதிலிருந்து அவர்களுடைய அந்த தந்திர சூழ்ச்சியை நாங்கள் முறியடித்து, தமிழ் மக்களுடைய விவகாரத்தை முதன்மை விவகாரமாக மாற்றுவதற்குரிய நெருக்கடியை நாங்கள் ஏற்படுத்த முடியும். ஆகவே இது உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒன்று என்றால் என்னுடைய அவதானிப்பாக இருக்கின்றது. சிறப்பு வழிமுறைகளையும் நீங்களும் இங்கே கூறியிருக்கிறீர்கள். நிச்சயமாக அவர்கள் அறிந்து இது தொடர்பாக சிந்திப்பார்கள், செயற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது ராமேந்திரன். இப்போ நீங்கள் ஆணையாளருடைய வருகை தொடர்பாக அவர் எவ்வாறு அங்கே வந்து மக்களோடு பயணித்தார், ஊடக சந்திப்பு தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, அதே நேரத்தில் நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் இலங்கை தீவு தொடர்பாக, இலங்கை அரசாங்கம் தொடர்பாக அவர் கூறிய கருத்து இன மத மொழி பேதமின்றி இந்த அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்கள் போல் இல்லாமல் வேறு விதத்தில் கையாளுகிறார்கள் என்ற விடயங்களை நீங்கள் சுட்டிக்காட்டும் பொழுது உடனடியாக எனக்கு ஒரு சிந்தனை வருகின்றது. அப்படி என்றால் இவரும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் வோக்கர் டர்க் அவர்கள் சர்வதேச விசாரணையை வலுப்படுத்தாமல் உள்ளக பொறிமுறையில் கொண்டே தமிழர்களை முடக்குவதற்கான வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்தி கொண்டு வருகிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இல்லை, அவர்கள் எங்களுடைய குரலாக முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே ஐநா மனித உரிமை பேரவையிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானம் என்பது கலப்பு பொறிமுறை. நான் நினைக்கின்றேன் அந்த கலப்பு பொறிமுறைக்கு ஒரு அண்மித்ததாக இலங்கை அரசாங்கத்தை வழிநடத்துவதற்கு தான் இவர் ஒரு விடயத்தை அங்கே தொடக்கி விட்டிருக்கின்றார் என்று நான் நம்புகின்றேன். சர்வதேச நியமங்களுக்கு ஏற்றவாறு உள்ளக பொறிமுறை அதுதான் கலப்பு பொறிமுறை என்பது சர்வதேச தரப்பு நீதிபதிகள் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை உள்ளடக்கி இலங்கையில் இருக்கின்ற உள்நாட்டில் இருப்பவர்களையும் உள்ளடக்கியதாக ஒரு கலப்பு பொறிமுறையினூடாக இந்த விடயங்கள் அணுகப்பட வேண்டும் என்பதுதான் ஐநா சபையினுடைய ஒரு ஒரு உச்சமான ஐநா சபை இன்றும் சர்வதேச விசாரணையை கோரவில்லை. உள்ளக பொறிமுறைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று கூறியவர்கள் தமிழ் மக்களுடைய இந்த போராட்டத்தினுடைய வலிமை, ஒரு நிலத்திலும் புலத்திலும் இருக்கின்ற எங்களுடைய ஒரு உன்னதமான அந்த செயல்பாடுகளுடைய நிமித்தமாக அந்த ஓரளவு கலப்பு பொறிமுறை என்கின்ற அந்த நிலை நோக்கி நகர்ந்தது. அதை கூட இலங்கை அரசாங்கம் இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உள்ளக பொறிமுறைக்குள்ளாகவே நாங்கள் இந்த விடயங்களுக்கு தீர்வை காணுவோம் என்று அவர்கள் கூறி வருகின்றனர். ஆகவே அதை கூட இந்த ஐநா ஆணையாளர் மறுதளித்திருக்கின்றார் தான் நான் நம்புகின்றேன். ஏனால் முற்று முழுதாக உள்ளக பொறிமுறை என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தாமல்
சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டு அந்த உள்ளக பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறு அதை அவர் கூறுகின்ற அந்த விடயத்தை உள்ளார்ந்தமாக பார்த்தால் சர்வதேச பங்களிப்பையும் ஆலோசனையையும் பெறுவதென்பது மிக முக்கியம் என்றால் உங்களுக்கு உள்ளக பொறிமுறை, அதாவது சர்வதேசம் விரும்புகின்ற வகையிலே, சர்வதேசம் எதிர்பார்க்கின்ற வகையிலே ஒரு பொறிமுறையை இலங்கைக்குள்ளாக ஏற்படுத்த முடியாது என்பதை அவர் அங்கே ஆணித்தரமாக கூறியிருக்கிறார். அதன் காரணமாக தான் சர்வதேச வகிபாகத்தோடு நீங்கள் அந்த பொறிமுறையை உருவாக்குங்கள் என்றால் கலப்பு பொறிமுறையை நோக்கித்தான் அவர்கள் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே உள்ளக பொறிமுறையை அவர் நேரடியாக நிராகரிக்கவில்லை, மறைமுகமாக அந்த உள்ளக பொறிமுறையை கடந்து சர்வதேச பங்கு பெற்றுதலோடு ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு தொடக்கத்தை எடுத்து வைத்து விட்டு அவர் சென்றிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே நாங்கள் அதை ஒரு ஆரோக்கியமாக தான் பார்க்க முடியும். நாங்கள் அவர் சர்வதேச விசாரணையை கோரவில்லை என்பதற்காக நாங்கள் அவர் தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களுடைய விவகாரத்தை மலங்கடித்து விடுவார்கள் என்று நாங்கள் அவர் மீது குற்றஞ்சாட்டுவது என்பது இதில் பொருத்தமற்றது என்றால் நான் நம்புகின்றேன் என்றால் இன்றும் நாங்கள் வாக்களித்து எங்களுக்கான அரசியல், அந்த விடுதலை அரசியலை முன்னகர்த்துவார் என்று நம்புகின்ற எங்களுடைய தலைவர்களே சந்திப்பு அறைக்கு வெளியே ஒரு விதமாகவும், அந்த சந்திப்பு நடைபெறுகின்ற அந்த 4 சுவற்றுக்குள்ளாக வேறு விதமாகவும் பேசுகின்ற கயமத்தனங்களை நாங்கள் எங்கே போய் சொல்வது? அவர்களே சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதில் ஒத்த கருத்தில் இருக்கின்றார்களா என்பதிலே எந்தவித ஒரு தெளிவும் இல்லாத நிலைமை இருக்கு. ஆகவே எங்களுக்காக பேசுகின்ற குரல்களே ஒருமித்ததாக தெளிவாக இல்லாத போது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு பன்னாட்டு ஒரு அமைப்பினுடைய பொறுப்பில் இருக்கின்ற ஆணையாளர் அவருக்கு இருக்கின்ற அழுத்தங்களை கடந்து இந்த விடயங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்றால் நாங்கள் அதையிட்டு நாங்கள் இப்ப மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர அதுல குறை கண்ணோட்டத்தோடு அந்த விடயங்களை பார்ப்போமாக இருந்தால் அது எங்களை நாங்களே பலகீனப்படுத்துவதாக தான் இருக்கும் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள முடியும். அதோடு ஒரு விடயத்தை நான் கூற முடியும். இந்த விடயத்தை சர்வதேச பங்கு பெற்றுதலோடு இந்த பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கூறிய விடயத்தை உள்நாட்டிலும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய அமைப்புகள், சிவில் அமைப்புகள், அரசியல் தரப்பினர் அதை மேலும் ஊக்கப்படுத்தி வலுப்படுத்தி அந்த கலப்பு பொறிமுறையினூடாக ஒரு விசாரணையை நோக்கி அதை கொண்டு வருவதற்கு நாங்களும் ஐநா ஆணையாளருக்கு துணை போகக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நகர்வுகளும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள முடியும். நன்றி ராமேந்திரன். ஆணையாளருடைய வருகை தொடர்பாக ஊடக சந்திப்பில் என்ன நடந்த விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.